ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் நின்று விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்வதை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு நாம் தவறு செய்யும் பொழுது, கர்த்தருக்கு விரோதமாய், வேத வசனத்துக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு, அதாவது பைபிள் வசனங்களை கை கொண்டு வாழாமல் நாம் மீறி நடக்கும் போது, நம் விருப்பத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய கோபம் நாம் மேல் வரும். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் என்றால் நாம் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், யாத்திராகமம் 19-20 அதிகாரங்களில், நாம் கர்த்தருடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தருக்கு சொந்தமானவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், முதல் தகுதி கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சாதாரணமாக நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் இருந்தால் நம் பேச்சை கேட்காத போது நாம் அவர்கள் மேல் கோபப்படுவோம். இது இயல்பான காரியம். அது போல கர்த்தருக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் நமக்கு பிதா என்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படி கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய நாம், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டிய நாம் கீழ்ப்படியாமல் நம் விருப்பத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், உங்கள் துர்க்குணங்களை விட்டு விலகுங்கள். இதற்கான விளக்கத்தை கடந்த செய்தியில் நாம் பார்த்தோம். நம் இருதயத்தில் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் போது அந்த தீய எண்ணங்களின் நிமித்தமாக பொல்லாத ஆவிகள் நம்மை பாவம் செய்ய தூண்டி பாவத்தை செய்ய வைத்திடும். அதனால் நம் செயல்கள் மட்டும் அல்லாமல் நம் மனதாலும் தீய எண்ணங்களை வைத்திராமல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். தீமைக்கு உதவி செய்வதோ ஆதரவு தரவும் கூடாது. தீமையான காரியங்களுக்கு ஆதரவு தரக்கூடாது. தீமையை சரி என்று ஒப்புக்கொள்ளக் கூடாது. ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் அந்த பாவம் நாம் செய்யவில்லை, அவர்தானே செய்துவிட்டு போகட்டும் என்று நாம் அனுமதி கொடுப்பதோ அவர்களுக்கு ஆதரவாய் இருப்பதோ தவறு. பாவம் தவறு என்றால் அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தர் இதைதான் நமக்கு சொல்லி இருக்கிறார். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழாதவர்களுக்கு தான் கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு தருகிறார். எருசலேமில் எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய காலத்தில் தான் சிறைப்பட்டு போனது இஸ்ரேல் தேசம் பாபிலோனுக்கு. அதனால் அந்த சமயத்தில் அவர் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னிருந்தே தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார். எரேமியா தீர்க்கதரிசி, நீ மனம் திரும்பினால் அலைந்து திரிய மாட்டாய் என்று கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேலருக்கு சொன்னார். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. யூதா மனுஷரோடும் எருசலேமின் குடிகளோடும், எருசலேமில் குடியிருக்கிறவர்களோடும், யூதா மனுஷர்களோடும், யூதா தேசத்தின் ஜனங்கள், யூதா கோத்திரத்தாரர்கள் கர்த்தர் சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு விதை விதைக்கிற விவசாயி முதலில் அவர் என்ன செய்வார்? நேராக விதையை எடுத்துக்கொண்டு போய் அந்த நிலத்தில் அப்படியே விதைத்து விட மாட்டார்கள். முதலில் நிலத்தை பண்படுத்துவார்கள். முட்செடிகளுக்குள்ளே விதையாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முள் காடாய் இருக்கிற இடத்தில் விதையை விதைத்து விட்டு வந்தால் அது சரியான பலனை தராது. அது முள் செடிகளால் அந்த நல்ல பயிர்கள் அழிக்கப்படும். அதனால் முச்செடிகளை நீக்கி அந்த நிலத்தை பண்படுத்தி அதன் பின்புதான் விதை விதைப்பார்கள். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் குடிகளோடும் யூதா தேசத்தாரும் முள்ளுகளுக்குள் நீங்கள் விதையாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இங்கு தரிசு நிலம் என்று சொல்வது இஸ்ரவேலரின் யூதா கோத்திரத்தாரின் யூதா கோத்திரத்தாரின் இருதயத்தை சொல்கிறது. அதாவது அவர்கள் தரிசு நிலம் போல, தரிசு நிலத்தில் முச்செடிகள் முளைத்திருக்கும், அது போல
உங்கள் மனதில் துர்க்குணங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கெட்ட எண்ணங்கள், பாவ சுபாவங்கள், இவைகளோடு, இச்சைகளோடு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், மாம்சத்தின் கிரியைகள், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த 17 காரியங்களும் அதில் இருந்திருக்கிறது. அதைதான் முட்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஊமையாக. அப்படிப்பட்டவைகளை எல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்கள். நிலத்தை பண்படுத்துங்கள், உங்கள் இருதயத்தை சரிப்படுத்துங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா மனுஷரே, அதாவது யூதா கோத்திரத்தின் ஜனங்களே, எருசலேமில் குடியிருக்கிறவர்களே, அதாவது நீங்கள் செய்த பாவங்களின் நிமித்தம், உங்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தருடைய கோபம் எழும்பி அவியாத அக்கினியாய் உங்களை அழித்து போடாதபடிக்கு நீங்கள், அதாவது கர்த்தருடைய கோபம் அக்கினியை போல வரப்போகிறது. நீங்கள் அக்கிரமம் செய்திருக்கிறீர்கள், செய்து கொண்டிருக்கிறீர்கள், மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தும் திருந்தவில்லை. அதனால் கர்த்தருடைய கோபம் அக்கினியாய் வரப்போகிறது. அவிழ்ப்பார் இல்லாமல், அந்த அக்கினியை அவிழ்த்து போட, அதை அணைத்து போட யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அக்கினி பற்றி எரிய போகிறது. கர்த்தர் கோபம் கொண்டு நமக்கு தண்டனை கொடுத்தால், அதனால் நாம் துன்பப்படும் பொழுது வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. கர்த்தருடைய கோபம் நம்மேல் வந்தால் நாம் பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய கோபம் நம்மேல் வருகிறது. அது ஒரு வியாதியாகவோ, ஒரு சண்டை சச்சரவுகளாகவோ, பிரச்சனைகளாகவோ, அல்லது பஞ்சமாகவோ, பண பற்றாக்குறை போன்ற பண நெருக்கடியாக இப்படியாக வந்தது என்றால், அதிலிருந்து வேறு யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது. இதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தண்டிக்கிற கர்த்தரால் தான் நம்மை அதிலிருந்து விடுதலையாக்க முடியும். மற்ற மனிதர்கள் உதவியை நாடுவேன், என் படிப்பு, என் திறமையை வைத்து தப்பித்துக் கொள்வேன் என்றெல்லாம் வீரவசனம் பேசக்கூடாது. அது நடக்காது. கர்த்தர் கை ஓங்கி அடிக்க ஆரம்பித்து விட்டால் எந்த மனிதனாலும் நிமிர்ந்து நின்று எதிர்த்து வாங்க முடியாது. உடைந்து போய் விழுந்து விடுவோம். மன உடைதல் உண்டாகும். அதை புரிந்து கொள்வோம். இப்படி நீங்கள் அக்கிரமம் செய்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டு அக்கினியாய் உங்கள் மேல் இறங்காதபடிக்கு உங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை நீக்கி போடுங்கள். கெட்ட குணங்கள், இச்சைகள், மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கள். பாவத்தின் மேல் இருக்கும் ஆசை, பொழுதுபோக்கு காரியங்களின் மேல் இருக்கும் ஆசை, பண ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை என்று பலவித மண்ணாசை என்று சொல்வார்கள். இப்படி பலவிதமான ஆசைகள், பலவிதமான காரியங்கள், இவைகளை எல்லாம் எடுத்து போடுங்கள். இவைகளெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருந்து நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படட்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அது தீமையினால் நிறைந்திருக்க கூடாது என்பதை கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்படி இருதயத்தை சுத்திகரித்து கொண்டு விட்டால், அந்த சுத்திகரிப்பு செய்து விட்டால் கர்த்தருடைய அக்கினியிலிருந்து, கோபாக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை கர்த்தர் தரும் ஆலோசனையா இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்புங்கள் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தை விட்டு விலகுங்கள். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள். இஸ்ரேல் தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள். யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்க பண்ணுங்கள். யூதாவில் அறிவியுங்கள், எருசலேம் நகரத்தில் கேட்க பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படுவோம் என்று சொல். எல்லாம் ஒன்று கூடி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அரணான பட்டணங்களுக்கு உட்படும்படி சேருங்கள் என்று எல்லோரையும் கூப்பிடுங்கள். பாதுகாப்பான இடத்திற்கு போவோம். அதாவது எருசலேமுக்கும் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதா ஜனங்களுக்கும் வரப்போகிற ஆபத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனுக்கு நேரே கொடியேற்றுங்கள், கூடுங்கள், நிற்காதிருங்கள். நான் வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வடக்கே இருந்து என்று சொல்லும் பொழுது இஸ்ரேல் தேசத்திற்கு வடக்கு திசையில் இருந்து மற்ற
அதாவது பாபிலோன் தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜா புறப்பட்டு வந்து இஸ்ரவேலை, அதாவது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட பின்பு இந்த காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் வந்து இஸ்ரவேலின் சத்துருக்களான பாபிலோனியர்கள் வந்து, இது எசேக்கியா ராஜாவின் காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், கர்த்தர் உரைத்த வார்த்தை. அதே போல அது இப்பொழுது நிறைவேற்ற காலமாய் இருக்கிறது. அதை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். வடக்கே இருந்து பாபிலோனில் இருந்து ஜனங்கள், அந்த ராஜா புறப்பட்டு வந்து யுத்தம் செய்து இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போகிறான். இஸ்ரேல் தேசத்தை சிறைப்பிடித்துக் கொண்டு, யூதா ஜனங்களை சிறைப்பிடித்து கொண்டும் பட்டணத்தை எரித்து போட்டும் தேவாலயத்தை சுட்டெரித்து போட்டான். இது நடக்க போகிறது என்பதற்கான தீர்க்க தரிசனமாக இதை முன்கூட்டியே எரேமியா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒன்றல்ல, ஒரு காரியத்தை குறித்து ஒரு முறை அல்ல, பல முறை, பல தீர்க்கதரிசிகள் மூலமாக 1000 வருடங்களுக்கு முன்பு, 100 வருடங்களுக்கு முன்பு, அந்த 10 வருடங்களுக்கு முன்பு இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர் சொல்லிவிட்டு போனார். எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். அதே காலத்தில் தான், அவருடைய காலத்திலேயே இது நிறைவேறி முடிந்தது. எரேமியா தீர்க்கதரிசி எருசலேமில் வைக்கப்பட்டார். இஸ்ரவேலர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இங்கு இவர் மகா உபத்திரவத்தை அனுபவித்தார். எரேமியா தீர்க்கதரிசி பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. அவர் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார். மிகுந்த கொடுமைகளை அவர் அனுபவித்தார். ஆனாலும் கர்த்தருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய காரியங்களை அவர் செய்து முடித்தார். வடக்கே இருந்து பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பொல்லாப்பு சங்காரம் என்று சொல்லும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்கிறது. சங்காரம் என்ற வார்த்தையின் பொருள் முற்றிலும் அழிக்கப்படுவது. அழிவு என்றால் அழிக்கப்படும், ஆனால் அது மிச்சம் மீதம் இருக்கும், ஒரு குறைகள் இருக்கும், அதாவது ஓரளவு லேசான ஒரு அழிவு என்று சொல்லலாம். சங்காரம் என்றால் முற்றிலும் அழிக்கப்படுதல், முற்றிலும் அழிக்கப்படுதல், அது மிகுந்த தீவிரமான ஒரு அழிவு என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சங்காரம் ஏற்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புதரில் இருந்து எழும்பி வந்தால் எப்படி இருக்குமோ அது போல ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் இப்படி நடக்கும் என்று சொல்லப்பட்டது நேபுகாத் நேச்சார் ராஜா, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை குறித்து சொல்லப்பட்ட தரிசனம் இது. நேபுகாத் நேச்சார் சிங்கத்தை போல, சிங்க புதரிலிருந்து வருவது போல வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது என்றால், நேபுகாத் நேச்சார் யார் என்று நாம் சற்று தெரிந்து கொண்டால் அவருடைய வல்லமை என்ன, ஏன் இப்படி நடந்தது என்பது புரிந்து கொள்ளலாம். பாபிலோனின் ராஜாவாய் இருந்த நேபுகாத் நேச்சார் 127 ராஜ்யங்களை அரசாண்ட மிகப்பெரிய ராஜாவா இருக்கிறார். உலகத்தின் பெரும் பகுதியை அரசாட்ட முதல் ராஜாவாக கூட நேபுகாத் நேச்சார் தான் இருந்திருக்க முடியும். அதற்கு முன்பாக அவ்வளவு பெரிய இடங்களை, தேசங்களை ஆண்டவர்கள் யாரும் இல்லை. 127 தேசங்கள் அவருக்கு அடிமையா இருந்தது. இந்தியா தேசம் வரைக்கும் அவருடைய எல்லைகள் இருந்தது என்று எஸ்தர் புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சிங்கத்தை போல மிகுந்த வல்லமை, சிங்கம் என்றால் மிகுந்த வல்லமை, எதிர்நிற்க கூடாது, யாரும் எதிர்நிற்க முடியாத அளவுக்கு வல்லமை உடையவர்கள் என்று பொருள். அப்படியாக அவர்கள் எழும்பி யுத்தம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட மிகுந்த வல்லமையோடு நேபுகாத் நேச்சார் ராஜா எழும்பி இஸ்ரவேலை சிறைப்பிடித்துக் கொண்டு போகிறார். யூதாவையும் எருசலேமையும் அழித்து போடுகிறார். மிகுந்த பேரழிவுக்கு ஆளாக்குகிறார். உன் பட்டணங்கள் குடியிராதபடிக்கு அழிக்கப்படும் என்கிறார். உன்னுடைய பட்டணங்கள் அழிக்கப்படும், குடியிருக்க முடியாத அளவிற்கு அழிக்கப்படும். இது மிகப்பெரிய, எப்படிப்பட்ட தீமையா இருக்கிறது, எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது, மிகுந்த தீமையை கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இது நிமித்தம் இரட்டை கட்டி கொள்ளுங்கள், புலம்பி அலறுங்கள், கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கவில்லையே என்று சொல்லுகிறார். அதாவது
கர்த்தருடைய கோபத்தை பெறும் நாடு நமக்கு வருகிறது என்றால் அந்த நேரம் நாம் நம்மை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை உணர்ந்து மனம் திரும்பி நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து அழும்போது கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருந்து நம் பாவங்களை மன்னித்து நம் துன்பத்திலிருந்து விடுதலை தர வல்லமையுடையவராய் இருக்கிறார். அவர் நிச்சயம் அப்படி செய்வார். அவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். நம்மை நாம் தாழ்த்தும் போது நமக்கு கிருபை செய்கிறார். நாம் இதை புரிந்து கொண்டு நாம் சரியாக செயல்பட வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும் அக்கிரமமாய் வாழ்ந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற்று துன்பத்தை அனுபவித்தாலும் எவ்வளவுதான் பெற்றாலும் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு எது வந்தாலும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று துன்பத்தில் உழன்றாலும் நான் அதிலேயே கிடந்தாலும் கிடப்பேன், மனம் திரும்ப மாட்டேன் என்று இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. அது மிகுந்த அழிவை உண்டாக்கும், முற்றிலும் அழித்துவிடும். இருதய கடினம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அது நம்மை அழித்துவிடும். எந்த மனிதனுக்கும் இருதய கடினம் இருக்கக்கூடாது. நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, நமக்கு ஒரு பாடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் வழியே நாம் கடந்து போகும்போது நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய கிருபையை நாட வேண்டும். நிச்சயம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மிகுந்த கிருபையாய் இருக்கிறார். அவர் நமக்கு தயவு காட்டுவார். அவரை நம்பி எந்த சூழ்நிலையிலேயும் நாம் செய்ததை ஒப்புக்கொண்டு, கர்த்தாவே நான் அக்கிரமமாய் வாழ்ந்தேன், உங்களுடைய வார்த்தைகளுக்கு நான் இடம் கொடுக்கவில்லை, நான் உங்களுடைய வார்த்தைகளை கை கொள்ளாமல் மீறி நடந்தேன், என்னை மன்னியும் என்று கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற வேண்டும். கேட்டு பெற்று தப்பித்துக் கொண்டு வாழலாம். நம்மை நாம் உயர்த்தி அழிந்து போவதை விட நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய கிருபையை பெற்று வாழ்வதே புத்திசாலித்தனம். அதுவே ஞானம் உள்ளவர்களின் செயலாயிருக்கிறது. நம் வாழ்க்கையை நாம் ஏன் வீணாய் அழித்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொண்டு நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய சேரும் வழியை நாம் தேடிக்கொள்வதே ஞானமான செயல். அந்நாளிலே அப்படி என்றால் எதிரி நாட்டு ராஜா வந்து உங்களுக்கு அழிவை கொண்டு வரும்போது, அவன் கொள்ளையடிக்க வரும் பொழுது ராஜாக்களின் இருதயமும் பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போகுமாம். ராஜாக்களின் இருதயமும் மடிந்து போகும், பிரபுக்களின் இருதயமும் மடிந்து போகுமாம். அப்படி என்றால் எல்லோரும் துவண்டு விடுவார்கள், மன முறிவு உண்டாகும், சோர்ந்து போவார்கள், அவர்கள் தங்களை உணர்ந்து கொள்வார்கள் என்பது பொருள். அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள். எழுந்திருக்க முடியாத அளவுக்கு, தன் சத்துருக்களிடமிருந்து தப்பிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை அவர்கள் அடைவார்கள், மிகுந்த துன்பத்தை அடைவார்கள் என்று பொருள். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்க தரிசிகள் திகைப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் திடுக்கிடுவார்களா? இது எப்படியா இருக்கிறது? கர்த்தருடைய சன்னதியில் நின்று கர்த்தருக்கென்று பணிவிடை செய்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்துகிற ஆசாரியர்கள் திடுக்கிட்டு போவார்களா? அப்படி என்றால் இதன் பொருள் தேவாலயத்திற்கு ஆபத்து வருகிறது என்று பொருள். அதாவது சாலமோன் ராஜா கட்டின தேவாலயம் அப்பொழுது இருந்தது. இந்த தேவாலயத்திற்கு ஆபத்து வருகிறது, ஆசாரியர்களே திடுக்கிட்டு போவார்கள் என்று சொல்ற போது தேவாலயம் இடிக்கப்பட போகிறது என்பதை குறித்தான செய்தியா இது இருக்கிறது. இது மிகவும் துன்பகரமான வார்த்தை. இதை கேட்டதும் எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் துன்பம் அடைகிறார். ஆசாரியர்கள் திடுக்கிட்டு தீர்க்கதரிசிகள் என்ன செய்வதென்று புரியாமல் திகைப்பார்களாம். இந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் பொருள் தேவாலயம் இடிக்கப்பட போகிறது. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் இதற்காக தான் அவர்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தின் காரியங்களை நோக்கி இருக்கிறது. அதனால் அவர்களை திகைக்கும் அளவுக்கு சம்பவம் நடக்கும் என்று முன்கூட்டியே எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். இதை கேட்டதும் எரேமியா தீர்க்கதரிசி மிகவும் வேதனைப்பட்டு மிக துன்பத்தோடும் துயரத்தோடு அவர் சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி அவர் பேசுகிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று சொன்னதினால் மெய்யாகவே இந்த ஜனத்திற்கும் எருசலேமுக்கும் மிகுதியான மோசத்தை வரப்பண்ணினீர் என்று சொல்கிறார்.
கர்த்தாவே சமாதானம் இருக்கும் என்று நீர் சொன்னீர் அல்லவா? அதனால் இது அவர்கள் சமாதானத்துடன் வாழப் போகிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுதோ இப்படி நடக்கப் போகிறது. பட்டயம் பிராணன் மட்டும் எட்டுகிறது என்று சொல்கிறார். அதாவது இஸ்ரவேலர்களுடைய நினைவு என்னவென்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்று ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக் கொண்டார்கள், அதை மனதில் நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் அக்கிரமம் செய்யக்கூடாது என்று செய்த உடன்படிக்கையை அவர்கள் மறந்து போனார்கள். என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டால் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருந்தார். கர்த்தாவே நீர் சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர், சமாதானமாய் வாழப் போகிறோம் என்று இவர்கள் நம்பிக்கையாய் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட பட்டயம் பிராணன் மட்டும் வந்திருக்கிறதே என்று எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி புலம்புகிறார். வேதனையோடு கர்த்தரிடம் கேட்கிறார். அதற்கு கர்த்தர், வனாந்திரத்தில் இருந்து வரும் ஒரு தீ காற்று, நெருப்பினால் ஆன காற்று என் ஜனமாகிய குமாரத்திற்கு நேராக அடிக்கும் என்று அக்காலத்திலே இந்த ஜனத்தோடு எருசலேமோடும் சொல்லப்படும். அது தூற்றவும் மாட்டாது, சுத்திகரிக்கவும் மாட்டாது. அதாவது பலத்த காற்று என்று சொல்லும் போது இது வெறும் காற்றை குறிப்பது அல்ல. ஒரு பெரிய தீ காற்று வரப்போகிறது. அது எருசலேமை பாதிக்க போகிறது. இஸ்ரவேலர்கள் யூத ஜனங்களை பாதிக்க போகிறது. அந்த காற்று என்ன செய்யும்? சுத்திகரிக்காது, தூற்றவும் மாட்டாது. தூற்றுதலும் சுத்திகரிப்பதும் சாதாரணமாக இது ஒரே போன்ற காரியம்தான். அதாவது ஒரு தீமை வரப்போகிறது, அது எந்த நன்மையையும் ஏற்படுத்த போவதில்லை, ஒரு சுத்திகரிப்பை நடத்த போவதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்றால், மிகப்பெரிய தீமை எருசலேமுக்கு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காற்று என்று சொல்லப்பட்டது நேபுகாத் நேச்சார் ராஜா புறப்பட்டு இவர்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போவது, அந்த எதிரியினிடத்தில் இவர்கள் யூதர்கள் ஒப்படைக்கப்படுவது, இதுதான் நடக்க போகிறது. இதற்கு காரணம் இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் தவறு செய்ததினால் இந்த நிலை ஏற்படுகிறது. கர்த்தர் கோபத்துடன் அவர்களை தண்டிக்கிறார். இதைவிட பலமான காற்று, ஏற்கனவே அந்த காற்று அழிக்கும் என்று சொன்னார். சிங்கம் போல நேபுகாத்நேச்சார் வருவார் என்று சொன்னார். அடுத்தது தீ காற்றை போல வரும் என்று சொன்னார். அடுத்ததாக இதைவிட பலமான ஒரு காற்று எழும்பி வரும். இப்போது நானும் அவர்களோடு நியாயம் பேசுவேன் என்று சொல்லுகிறார். பொல்லாதவன் மிகுந்த வைராக்கியத்தோடு பலத்தோடு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். அவன் மேகங்களை போல எழும்பி வருகிறான். அவன் ரதங்கள் பெரும் காற்றை போல இருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். நமக்கு ஐயோ, நாம் பாழாக்கப்படுகிறோமே என்று தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறான். எருசலேமுக்கு இப்படிப்பட்ட தீங்கு, மகா வல்லமையோடு கூடிய மிகப்பெரிய தீங்கு வரப்போகிறது. இதனால் மிகப்பெரிய சீரழிவு ஏற்பட போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வரும் குதிரையை போன்ற பலமுடைய தீங்கு, சிங்கத்தை போன்றது, மேகத்தை போன்றது, பெரு காற்றை போன்றது, பலமான காற்றை போன்றது, இப்படிப்பட்ட தீமை வரப்போகிறது. யூதா தேசத்தால் பாழாக்கப்பட போகிறார்கள். எருசலேமுக்கு தீங்கு வரப்போகிறது என்று சொல்லப்பட்டது. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு நீ உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுகு என்று சொல்லுகிறார். உன் இருதயத்தை சுத்திகரித்துக் கொள். உன் இருதயத்தில் இருக்கிற 17 விதமான மாம்சத்தின் கிரியைகள், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற துர்குணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பரிசுத்த குணங்களை தரித்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றாலும் 10 கட்டளைகளின் மீறுதலை பாவம் என்பதை புரிந்து கொள்வோம். 10 கட்டளைகளையும் மீறாமல் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். அதை மீறும் பொழுது இப்படிப்பட்ட தீமை வரும். அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும். எந்த அளவுக்கு உன் அக்கிரமத்தை உன் இருதயத்தில் வைத்திருப்பாய்? இவ்வளவுதானா? இன்னும் அதிகம் வைத்திருக்க போகிறாயா? உன் அக்கிரம நினைவுகளை எதுவரைக்கும், எவ்வளவு வைத்திருக்க போகிறாய் என்று கர்த்தர் கேட்கிறார். நம் இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வேதத்தில்
சாராம்சமாய் இருக்கிறது. இருதயத்தை சுத்திகரித்துக் கொள் என்று இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நம் துர்குணங்களை விட்டு விலக வேண்டும். எது பரிசுத்தம், எது பாவம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் அவைகளை நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கண்ணாடியை போல நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்மில் உள்ள குறைகளையும் நிறைகளையும் அது வெளிப்படுத்துகிறதா இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை. கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வசனங்களை தியானித்து பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். இருதயத்தின் துர்குணங்களை அகற்றி போட வேண்டும். பரிசுத்தமே நம்மை காப்பாற்றும். பாவம் நமக்கு தீமையை வரவழைக்கும். இதை புரிந்து கர்த்தருடைய கிருபையை நாடுவோம். கர்த்தருடைய திருப்பாதங்களை பற்றி கொள்வோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய தகப்பன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கவே அவர் விரும்புகிறார். மனம் திரும்புவோம். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் மிகவும் பெரியவர். எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பா இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் கர்த்தர் கோபப்பட்டு அவர்களை தண்டிக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு இங்கு வருகிறது. இது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில், அதாவது இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு போவதற்கு சற்று முன்பாக. ஏனென்றால் எரேமியா தீர்க்கதரிசி உயிரோடு இருக்கும் பொழுதுதான் இந்த காரியம் நடைபெற்றது. சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் இஸ்ரவேலர்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு கொஞ்சம் முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம், அதாவது இஸ்ரவேலர் செய்த அக்கிரமங்களின் நிமித்தம் இப்படி வரப்போகிறது. நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, நம்முடைய ஜனங்களுக்கு இப்படி வரப்போகிறது என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இது அப்படியே 2000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது நடந்தது. இது சத்தியம், உண்மையாய் நடந்தது. ஆனால் முடியவில்லை. நடந்தது, ஆனால் முடியவில்லை. இந்த அதிகாரத்திற்கு இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை சற்று உற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாபிலோனுக்கு இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போகும்போது நடந்த சம்பவங்கள் கொஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நடக்க முடியாத, இதுவரை நடக்காத சம்பவங்களும் இங்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அது உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேற வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கிறது. கொஞ்சம் நிறைவேறிவிட்டது. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமா வெளிப்பட்டது. ஆனால் வார்த்தை கர்த்தருடையது. அது கொஞ்சம் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் 2000 வருடங்கள் ஆனாலும் இன்னும் நிறைவேறாமல் இன்னும் மீதி இருக்கிறது. அது என்ன? எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதன் ஆழமான சத்தியம் என்ன என்ற அடுத்த பரிமாணத்தை குறித்து நாம் இன்று ஆராய்ந்து கவனிப்போம். இதில் ஏதோ கதை போல சொல்லப்பட்டு வந்தாலும் இதில் மிகப்பெரிய, இனி நம் கண்களால் காண, நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கப்படக்கூடிய, இந்த காலத்தில் நாம் அனுபவிக்கப்படக்கூடிய சில காரியங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதுதான் நம் கண்காண நிறைவேறப் போகிறது. இந்த வேத பகுதியும் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் தொடங்கி அந்த அதிகாரம் வெளிப்படுத்தல் புத்தகம் முழுவதையும் சற்று ஒப்பிட்டு படிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆழமான சத்தியங்கள் புரியும். அதாவது ஒரே வசனத்தை திரும்ப வெளிப்படுத்தலிலும் எழுதி வைத்தது போல மிக ஒற்றுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி கிமு 400 வருடங்களுக்கு முன்பாக எழுதிய வார்த்தைகளும், கிபி 70ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வெளிப்படுத்தல் புத்தகம் யோவானால் எழுதப்பட்டது, அவருடைய வார்த்தைகளும் ஒன்றாக இருக்கிறது. 2 தீர்க்க தரிசனங்களும் ஒன்றாக இருக்கிறது. இதை குறித்து ஆழமாக நாம் சற்று தியானிப்போம். கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக நடக்க போகிற காரியங்களையும் எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்களின்
அக்கிரமம் என்ன? முதல் கர்த்தர் வெறுக்கிற மனிதனிடத்தில் காண விரும்பாத மிகப்பெரிய பாவம் எது என்றால் விக்கிரக ஆராதனை. கர்த்தருக்கு விரோதமாய் இன்னொரு பொருளை கொண்டு வந்து வைப்பது, கர்த்தருக்கு சமமாக வேறொரு பொருளை வைப்பது கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அவரை மட்டுமே தொழுது கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு காரியத்தை நாம் தொழுது கொண்டால் அது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒரே தெய்வமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராக திரித்துவ தேவனாய் இருக்கிறார். அவரை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விக்கிரகங்களையோ அல்லது சிலுவை விக்கிரகத்தையோ வைத்து தொட்டு வணங்குவது கர்த்தருக்கு அருவருப்பானது. அது கர்த்தருக்கு விரோதமான செயலாய் இருக்கிறது. கர்த்தரை நாம் உண்டாக்க கூடாது. நம்மை படைத்த தெய்வத்திற்கு பேர் இறைவன், சிருஷ்டிகர், தெய்வன் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்க நாம் எப்படி இறைவனை படைக்க முடியும்? அப்படி நாம் படைத்தால் நாம் படைக்கப்பட்டதற்கு நாம் அல்லவா இறைவனாய் இருப்போம்? யோசித்து பார்ப்போம். இதுதான் கர்த்தருக்கான செயல். எருசலேம் நகரத்தார் இதை செய்தார்கள். கர்த்தரோடு சீனாய் மலையில் 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டு மோசே ஐயாவினால் விடுதலையாக்கப்பட்டு வந்த ஜனங்கள் கர்த்தரை விட்டு கர்த்தருக்கு விரோதமாக கன்றுக்குட்டியை செய்து வணங்கினார்கள். கர்த்தரை வணங்குவதை விட்டுவிட்டு தனக்கென்று உருவங்களை செய்து கொண்டு தாமாக வணங்க தொடங்கினார்கள். இதுவே கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை இப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால், பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்க நேரிடும். சுருக்கமாக பார்க்க வேண்டும் என்றால், ஏசாயா 14, எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய குணம் என்ன? அவன் சொன்ன செயல் என்னவென்றால், நான் கர்த்தருக்கு சமமாக, உன்னதமானவருக்கு சமமாக ஒப்பாவேன், அவருக்கு சமமாக சிங்காசனத்தில் உட்காருவேன் என்று சொன்னான். இன்று வரை இந்த பூமியில் உள்ள மனிதர்களை அப்படி செய்ய வைப்பதே அவனுடைய நோக்கமாக இருந்தது. கர்த்தருக்கு பதிலாக எதையாவது ஒரு பொருளை உருவாக்கி அதற்குள் புகுந்து கொண்டு தன்னை எல்லோரும் வழிபட வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். இப்படி மனிதன் கர்த்தரை தவிர வேறு எதை வணங்கினாலும் அதற்குள் அவன் நுழைந்து கொள்வான். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு மனிதர்கள், நம் உறவினர்களாக இருக்கலாம், பிள்ளைகள், பெற்றோர்கள், மனைவி, கணவன் என்று எந்த உறவு முறையா இருக்கலாம். யாரை நாம் நம் வாழ்க்கையில் முதலிடமாக வைத்தாலும் அவர்களுக்குள் அந்த பொல்லாதவன் நுழைந்து நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவான். அவனுக்கு தேவை நம்மை ஆள வேண்டும். நம்மை அவன் பிடியில் வைத்துக் கொண்டு ஆட்டி படைக்க வேண்டும் என்பதே அவன் நோக்கம். நாம் யாரை அதிகமாய் நேசிக்கிறோமோ அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் மூலமாய் நம்மை அடிமையாக்கி விடுவான். அது மனிதர்களாக இருக்கலாம், ஒரு உயிரற்ற பொருள்களாய் இருக்கலாம், அல்லது வேறு வித காரணங்கள், ஒரு விளையாட்டாக இருக்கலாம், ஒரு படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். எதை நாம் ஆசைப்படுகிறோமோ, எதை இச்சிக்கிறோமோ, ஆசை தவறில்ல, இச்சை தவறு. எதை நாம் இச்சிக்கிறோமோ அதற்குள் நுழைந்து அவன் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவான், நம்மை அடிமையாக்கி விடுவான். அதனால்தான் இந்த விக்கிரக ஆராதனை பாவத்தை செய்யாதிருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலையை செய்து அதை தொட்டு வணங்கினாலும் அதுவும் மகா பாவமே. இதனால் சாத்தான் நம்மை பிடித்துக் கொள்வான். ஆண்டவரை, நம் தெய்வத்தை நாம் மனதால் நினைத்து வணங்க வேண்டும். மனதால் நினைத்தால் போதும், அவர் நமக்குள் வந்து வாசம் செய்வார். இதை புரிந்து நடந்து கொள்வது நல்லது. இப்படி செய்யாமல் எருசலேம் ஜனங்கள், இஸ்ரவேலர், ஏனென்றால் அவர்கள் தெரியாமல் செய்யவில்லை. அறியாத ஜனங்களுக்கு மன்னிப்பு ஆண்டவர் தருவார். அறியாமல் பாவம் செய்தார். ஆனால் இவர்களோ கர்த்தருடைய ஜனங்கள், 10 கட்டளைகளை தெரிந்தவர்கள், அறிந்தே இப்படிப்பட்ட பாவத்தை செய்தார்கள். பல முறை கர்த்தரை எச்சரித்தும் செய்தார்கள். தீர்க்கதரிசிகள் மூலமாய் அவர்களோடு பேசியும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. வழங்கா கழுத்துள்ளவர்களாக, மனம் திரும்ப விருப்பம் இல்லாதவர்களாக நாங்கள் இப்படிதான் இருப்போம் என்று கொஞ்சம் கூட மனம் திரும்பாத ஜனங்கள் இருந்தார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு நான் நியாயம் தீர்ப்பேன் என்று. இதுதான் நடக்கிறது.
அவர் பல வாய்ப்புகளை கொடுக்கிறார், பல காலங்களை கொடுக்கிறார், எப்படியாவது மனம் திரும்பட்டும் என்று. கடைசி வரை மனம் திரும்ப மாட்டோம் என்று இருக்கிற ஜனங்களையே கர்த்தர் நியாயத்திற்கு போடுகிறார், அழித்து போடுகிறார். இதை குறித்தான செய்தியை நாம் சற்று தியானிப்போம். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வருகிற தண்டனை எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து அவர்களுக்கு ஆபத்து வரப்போகிறது என்று கர்த்தர் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார். தானில் இருந்தும் எப்ராஹிமில் இருந்தும் உங்களுக்கு ஆபத்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீங்கை பிரசித்தம் பண்ணுகிறது, தீங்கு அங்கிருந்து வருகிறது, வரப்போகிறது. எச்சரிக்கையாயிருங்கள், நீங்கள் திருந்தவில்லை, அதனால் அங்கிருந்து தீங்கு வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காததினால் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பை எடுத்து விட்டார். அவர் விலகி விட்டார். கர்த்தரை விலகினால் போதும், கொல்லாதவன் அவர்களை துன்பப்படுத்த வந்து விடுவான். இதுதான் நடந்தது. இதோ ஜாதிகளுக்கு பிரஸ்தாபம் பண்ணுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், எருசலேம் நகரத்தார் எல்லோருக்கும் சொல்லுங்கள். காவல் சேவகர் தூர தேசத்திலிருந்து வந்து யூதாவுடைய பட்டணங்களுக்கு நேராக உரத்த சத்தம் விடுவார்கள் என்று எருசலேமுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது யூதா ஜனத்தாருக்கும் எருசலேம் பட்டணத்திற்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. காவல் சேவகர்கள் வருகிறார்கள் என்று கர்த்தர், காவல் சேவகர்கள் வருகிறார்கள், அங்கிருந்து உங்களுக்கு ஆபத்து வருகிறது. வெளி தேசத்து, தூர தேசத்து, அதாவது பாபிலோனில் இருந்து போர் வீரர்கள் வந்து உங்களுக்கு விரோதமாய் செயல்பட போகிறார்கள். வயல்வெளிகளில் காவல் காக்கிற காவல்காரர்களை போல பட்டணமெங்கும் அவர்கள் சுற்றி அவர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பொருள் என்ன? வயல்வெளியில் காவல் காக்கிறவர்கள் என்றால், வயல்வெளியில் நாம் தானியங்களை விதைத்திருக்கும் போது அதை அழித்து போடும்படியாக இரவு நேரங்களில் மிருகங்கள் வந்து அவைகளை தின்று போடும் என்று இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் சில நேரங்களில் கொஞ்ச காலம் அதற்கு விவசாயிகள் காவல் காத்திருப்பார்கள். ஒவ்வொரு வயலிலும் ஒவ்வொருவர் இருப்பார்கள். மிருகங்கள் வந்து அதை பயிரை அழித்து போடாதபடிக்கு காவல் இருப்பார்கள். அது போல பாபிலோனிலிருந்து வருகிற காவல் சேவகர்கள் பட்டணம் எங்கும் சுற்றிலும் காவல் காத்து கொண்டிருப்பார்கள், தீங்கு செய்ய, எருசலேமுக்கு தீங்கு செய்ய, யூதா ஜனங்களுக்கு. இப்படி வரப்போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அந்த காலத்திலும் நடந்தது, இந்த நாளில் இன்றைய தினத்திலும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள், எருசலேமின் குடிகள், யூதா ஜனங்கள், கர்த்தருடைய ஜனம் என்று அறியப்பட்டவர்கள், கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தவர்கள், கர்த்தருடைய உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள், தங்களை ஒப்பு கொடுத்த மனிதர்கள், கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தையும் தோராவையும் கையில் ஏந்தி கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்ததினா அன்று அவர்களுக்கு நடந்தது. இன்றும் அதே பாவத்தை செய்து அதே பாவனை எழுந்து காவற்காரர்களால் துன்பப்படுத்தப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நிலை நடப்பதும் அப்படியே இருக்கிறது. தத்துவமாக அன்று நடந்ததே இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அன்று செய்த பாவத்தையே இன்றும் செய்திருக்கிறார்கள். இது மிகவும் வேதனைக்குரிய காரியமாயிருக்கிறது. எனினும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதால் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் இதை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேம் எனக்கு விரோதமாய் கலகம் செய்தது. இப்படிப்பட்ட துன்பம் வருவதற்கு உன் கிரியைகளும் உன் செயல்களுமே காரணமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நடக்கையும் உன் கிரியைகளும், உன் நடத்தை, உன் செயல்கள், இதுதான் காரணம். உனக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி வந்திருக்கிறது. தேசத்தை சுற்றிலும் பாபிலோனியர்கள் சூழ்ந்து வந்திருக்கிறார்கள், தீமை வந்திருக்கிறது, எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்றால், இப்படி எருசலேமை சூழ்ந்திருக்கிறார்கள், யூதா ஜனங்களை சுற்றிலும் தீமை சூழ்ந்து வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் செய்த அக்கிரமங்களும் அவர்கள் நடக்கையும் அவர்களுடைய செயல்களும் தான் காரணம் என்று சொல்கிறேன். அவர்கள் செய்த கர்த்தருக்கு விரோதமாய் எல்லா செயல்களையும் செய்தார்கள்.
பல நாட்கள், பல வருடங்கள் கர்த்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார் மனம் திரும்ப. ஆனால் திருந்தவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவும் இல்லை. அதன் விளைவாக இப்படி நடந்தது. இது இத்தனை கசப்பா இருந்து உன் இருதயம் மட்டும் எட்டுவதற்கு காரணம் என்ன? உன் பொல்லாப்பு தானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ செய்த பொல்லாப்பி நிமித்தமே இப்படி நடந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி கர்த்தர் இஸ்ரவேலர்கள் செய்த தவறை அவர்களுக்கு சுட்டி காட்டிவிட்டு அவருடைய மன வேதனையை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய இருதயத்தின் வேதனை எப்படி இருக்கிறது என்று இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று கவனித்து பார்ப்போம். என் குடல்களே நோகிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது, என் இருதயம் என்னை கதறுகிறது. நான் பேசாமல் அமர்ந்திருக்க கூடாது. நான் பேசாமல் அமைதியா இருக்க முடியாது. எப்படி இருக்க முடியும்? என் குடல்கள் எல்லாம் நோகிறது, வலிக்கிறது. என் குடல்கள் வலிக்கிறது, என் உள்ளம் வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் மிகுந்த வேதனையோடு, மன வேதனையோடு பேசுகிறார். கர்த்தருடைய இருதயம் கதறுகிறதா? அவருடைய உள்ளம் நான் பேசாமல் அமைதியா இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். அவரால் பேசாமல் அமைதியா இருக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகுந்த வேதனை விட்டு கர்த்தர் சொல்லுகிறார். என் இருதயம் மிகுந்த வேதனைப்படுகிறது. இவர்களுடைய அக்கிரமம் மகா பெரியதாய் போய்விட்டது. நம்முடைய பிள்ளைகள் தவறான வழியில் நடந்தால் நம் மனம் எப்படி வேதனைப்படும்? அவர்கள் நம் பேச்சை கேட்காமல் தங்கள் விருப்பப்படி தங்கள் வாழ்க்கையில் தவறான வழிகளில் நடந்து கொண்டிருந்தால் நம்முடைய மனம் எப்படி வலிக்கும்? அது போல கர்த்தர் தம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். ஒரு தகப்பனின் வேதனையை போல கர்த்தரும் நம்மை குறித்து வேதனைப்படுகிறார். எக்காலத்தின் சத்தத்தையும் யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பையும் கேட்டாயே என்று சொல்லுகிறார். எக்கால சத்தம், யுத்தத்தின் ஆர்ப்பரிப்பு, இதை கேட்டு கேட்டு மிகுந்த துன்பத்தில் அடைந்திருக்கிறார். அதாவது எக்கால சத்தம் என்றால் இந்த காலத்தில் சைரன் பயன்படுத்துகிறார்கள் அல்லவா? இக்காலமும் ஊதுவார்கள் இஸ்ரேல் தேசத்தில். மற்ற நாடுகளில் சைரன் சத்தம் கேட்கும். அதாவது யுத்தம் வரப்போகிறது, சண்டை நடக்க போகிறது என்றார். இப்படி இதையெல்லாம் கேட்டாயே, இதை பார்த்து நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். நாசத்துக்கு மேல் நாசம் வருகிறதாக கூறப்படுகிறது. தேசம் எல்லாம் பாழாகிறது, தேசம் பாழ்பட்டு போகிறது, எங்கும் நாசமாய் இருக்கிறது, எல்லாம் அழிவுக்குரிய காரியங்களாய் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் யுத்தம், எப்பொழுது பார்த்தாலும் யுத்தம், இங்கு யுத்தம் அங்கு யுத்தம் என்று தொடர்ந்து யுத்த செய்திகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடாரங்களும் அசுப்பிலே என்னுடைய கூடாரங்களும் ஒரு நிமிடத்திலே என்னுடைய திரைகளும் பாழாக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அதாவது எருசலேம் நகரத்தை பாபிலோன் ராஜா வந்து பிடிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எருசலேமில் அந்த காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு ஒரு சில வருடங்களிலேயே இந்த சம்பவம் நடந்தது. பாபிலோன் ராஜா வந்து இஸ்ரவேலை சிறைப்பிடித்து கொண்டு போனான். இஸ்ரேல் தேசத்தை அழித்து போட்டான், தேவாலயத்தை இடித்து போட்டான். அப்படி தேவாலயம், அதைதான் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். அசுப்பிலே என் கூடாரம், கர்த்தருடைய கூடாரம் தேவாலயம், திரைகள் அழிக்கப்பட்டு போயிற்று என்று சொல்லுகிறார். இதன் பொருள் தேவாலயத்தில் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயம் அந்த காலத்தில் இருந்தது. அதில் சாலமோன் ராஜா 1000 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி கட்டியிருந்தார். ஒரு கணக்கீடு இருக்கிறது, அதை ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். 1000 கிலோ தங்கத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த தேவாலயத்தின் கற்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று மிகப்பெரிய பலகை பலகையாக கற்களை வெட்டி அந்த கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி அப்படிதான் தேவாலயம் கட்டினார் சாலமோன் ராஜா. அப்படி கட்டிவிட்டு அதன் உட்புறத்தில் தங்க தகடை பூசி இருந்தார்கள். தங்க தகடை அந்த கல்களின் மேல் பதித்திருந்தார்கள். சுவர் போல, சுவற்றில் டைல்ஸ் பதிப்பது போல, பெயிண்ட் அடிப்பது போல அவர் தங்கத்தை தகடாக்கி அதை சுவற்றின் உட்புறம் எங்கும் போட்டிருந்தார், தகடாக போட்டிருந்தார். அதனால் அந்த கற்கள் எதுவும் உட்புறம் தெரியாது, முழுவதும் தங்கமாக தான் சொல்லித்துக் கொண்டிருந்தது.
உட்புற சுவரை எந்த இடத்தில் தொட்டாலும் அது தங்கு தகடாய் இருந்தது. இப்படி அவர் செய்ததின் நிமித்தம் சாலமோன் ராஜா செய்து வைத்திருந்தார். இப்படி இருந்ததினால் பாபிலோன் ராஜா அங்கு வந்து இந்த தீர்க்க தரிசனத்தின்படி அவன் என்ன செய்கிறான், வந்து இது தீர்க்க தரிசனம் முன்னே சொல்லப்பட்டது. அதன் பின்பு வந்து என்ன நடந்தது என்றால், பாபிலோன் ராஜா தேவாலயத்தை கொளுத்தி விட்டான். அப்பொழுது என்ன ஆயிற்று, அந்த சுவற்றின் உள்புறம் இருந்த தங்க தகடெல்லாம் உருகி அந்த கற்களின் மேல் படிந்து விட்டது. இப்படி கற்கள் முழுவதும் தங்கம், உருகிய தங்கம் படிந்து விட்டதினால் அந்த தங்கத்தை எடுக்கும்படியாக, கொள்ளையடித்துக் கொண்டு எல்லா தங்கத்தையும் எடுக்கும்படியாக அவன் என்ன செய்தான், ஒவ்வொரு கற்களாய் எடுத்து விலக்கி வைத்து, ஒவ்வொரு கற்களையும் எடுத்து ஒவ்வொன்றாய் நகர்த்தி வைத்து எடுத்து வைத்து அதில் இருக்கிற தங்கத்தை உருக்கி எடுத்து கொண்டான். இப்படியாக செய்யப்பட்டது. இது எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை போல ஒரு நிமிடத்தில் தீயிட்டு கொளுத்தப்பட்டு இப்படி நடந்தது. இப்படியாக பாபிலோன் ராஜா தேவாலயத்தை எடுத்து போட்டான். அதைதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் எது வரைக்கும் கொடியை கண்டு எக்கால சத்தத்தை கேட்பேன். நான் எது வரைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருப்பேன். எப்பொழுதும் யுத்தத்தின் சத்தம், கொடிகளின் அணிவகுப்பு, இதெல்லாம் எத்தனை காலம் நான் பார்த்து கொண்டிருப்பேன். என் ஜனங்களோ மதியற்றவர்கள், அறிவில்லாதவர்கள். என் ஜனங்களுக்கு அறிவில்லை, அவர்கள் என்னை உணராதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் என்னை அறியவில்லை, என்னை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பைத்தியக்காரர், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணர்வே இல்லை. எத்தனை முறை எத்தனை செய்தாலும், தண்டித்தாலும் அதனாலும் திருந்தாமல் உணர்வற்றவர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். சில பிள்ளைகள் அவ்வளவுதான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள், எவ்வளவு அடித்தாலும் உணர்வே வராது. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் இவர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவர்கள் தீமை செய்வதற்கு அறிவாளிகள். தீய காரியங்களில் நல்ல அறிவாக செயல்பட்டு காரியங்களை நடத்தி விடுவார்கள். பாவம் செய்வது, அக்கிரமம், அநியாயம் செய்வதில் திறமைசாலிகள். ஆனால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் நன்மை செய்வதற்கும் அறிவில்லாதவர்கள். நன்மை செய்ய தெரியாது, அவர்களுக்கு புரியாது, எப்படி செய்வதென்றே தெரியாது. ஆனால் தீமை செய்வதென்றால் மிகுந்த அறிவோடு திறமையோடு நன்றாக செய்தார்கள். அப்படிப்பட்டவர்களாக என் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் வேண்டி தருகிறார். இப்படியாக கர்த்தர் தம்முடைய வேதனையை வெளிப்படுத்துகிறார். மனிதர்களுடைய, அதாவது தம்முடைய ஜனங்களாகிய உலகெங்கும் இருக்கிற தேவ பிள்ளைகள் இப்படியாக இருக்கிறார்கள். எத்தனை முறை சொன்னாலும் திருந்தாதவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அழைத்து போடுவார். நாம் மனதில் எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக, மத்திய 5ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தது போல ஆவியில் எளிமையாய் இருக்க வேண்டும். நாம் மனம் இலகி கொடுக்க வேண்டும். ஒரு எச்சரிப்பை கேட்டால் உடனே கர்த்தருக்கு பயந்து அடங்க வேண்டும். நம்முடைய தவறுகளை விட்டுவிட வேண்டும். நாம் செய்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்று உணர்த்தப்பட்டால் உடனே திருந்தி விட வேண்டும். ஐயோ செய்து விட்டோமே, இனி செய்யக்கூடாதே, கர்த்தர் அடிப்பார் என்ற பயம் வேண்டும். அப்படி இருப்பது மிகவும் நல்லது. மனம் திருந்தாமல் அதெல்லாம் யார் சொன்னால் என்ன என்று எதிர்த்து கொண்டு நாம் செய்த அக்கிரமத்தை செய்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாய் பெருகிக் கொண்டே போனால் கர்த்தர் ரொம்ப காலம் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். குறிப்பிட்ட காலம் வரும்போது அழைத்து விடுவார். அவருடைய பொறுமை கொஞ்ச காலம். அவர் நீண்ட பொறுமையுடையவர்தான். ஆனால் அவரை ஏமாற்ற நினைக்கிறவர்களை அவர் அழைத்து போடுவார். திருந்த மனம் இல்லாதவர்களை அவர் வந்து வைக்க மாட்டார். திருந்த மனம் இருக்கும் வரைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். நாம் அடங்காதவர்களாய் திருந்தாதவர்களாய் இருந்தால் அவர் நிச்சயம் அழைத்து போடுவார். கர்த்தருக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை காக்கிறவர். இந்த காரியங்கள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தில் அந்த காலத்தில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நியாயத்தீர்ப்பாய் இருக்கிறது. இதை தொடர்ந்து வருகிற அடுத்த வசனங்களில் இனி நம் வாழ்க்கையில் நடக்க போகிற கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக நம்முடைய காலங்களில், இந்த நாட்களில், இந்த வருடத்தில், இதை தொடர்ந்து வருகிற வருடங்களில் 2026 முதல் இனி வருகிற வருடங்களில்
நடக்க போகிற காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம்.